திரு ரவீந்திரன் எப்படி பார்க்குறீங்க இந்த கூட்டணி விவகாரத்தில் திரு தராசு ஷியாம் அவர்கள் சொன்னதுலேருந்தே கூட கணக்கெடுக்கலாம். சூர்யா ஒரு பார்வை வைக்கிறாரு, இங்கே வந்து 2 திராவிட கட்சிகள் தாங்கிற நிலைமையிலேருந்து இன்னைக்கு களம் மாறிடுச்சு, அதனால் ஆனால் அது 26க்கு அப்படி பார்க்க முடியாதுங்கிறார் அவர். 2024 மக்களவை தேர்தலே ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது. நீங்க டெசல்ட்ரி அவுட்லுக்ல பார்த்தா அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோணும், ஆனா இன்டெப்தா பார்த்தா அது சட்டமன்ற தேர்தல் பாணியில தான் அது நடந்தது. மொதல் பாயிண்ட், இந்த தேர்தல் 19 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி ஸ்வீப் பண்ண ஒரு தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் நல்லாட்சி கொடுத்துட்டேன், தமிழ்நாட்டை காப்பாத்திட்டேன், இந்தியாவை காப்பாற்றோன்னு மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி நடந்த தேர்தல். 45% வாக்கெடுத்தவங்க கமல்ஹாசனையும் சேர்த்து, கமல்ஹாசன் கான்ட்ரிபியூட் பண்ணது சேர்த்து அவங்க ஸ்ட்ரென்த் படி 47% வாக்கெடுத்திருக்காங்கன்னா ஸ்டாலினோட தலைமைக்கு கிடைச்ச 47%. 24ங்கிறதே 26 தான் ஸ்டாலினை முன் வச்சு தான். இது வந்து அந்த தேர்தல் எப்படி நடந்தது, அதிமுக சே நோட்டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே சொன்னது எல்லாமே தெரியும். இன்னொன்னு, சீமான எல்லாரும் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றோம். அந்த கில்லிங் இன் சைலன்ஸ்ல நான் டேட்டாவோட சொல்றேன், ஷியாமண்ணா ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். நீங்க 2019 மக்களவை டு 2024 மக்களவையை எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அது 1000 வாதங்கள்ல 1000 பேர் நாங்க 1% தாண்டிட்டோம், திமுக எங்களுக்கு தான் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு 3.87% எடுத்த நாம் தமிழர் மக்களவை தேர்தலில் 8.2 எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு 4-5% வாக்கு தாண்டி இருக்கிறாங்க. ஒரு பிரதான கட்சி, தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி, எதிர்கட்சி ஒரு மக்களவை தேர்தலில் திமுகவின் பலகீனத்தில் அவங்க திமுக இழக்கிற ஓட்டுல 1% தான் எடுக்கிறாங்க. ஒரு சப் ரீஜனல் பார்ட்டி ஒரு மொழியை சொல்லி டெமாகக் பண்ணி ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் திருப்பி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி 4% லீடர்ஷிப்ல எடுக்கிறாங்க. அப்ப இத மக்களவை தேர்தல் பாணியா? 2 மடங்கு ஆகுது அவங்களோட வாக்கு. சீமான் பிரதமராவதுக்காக ஓட்டு போட்டாங்க, சீமான் பிரதமருக்காக ஓட்டு போட்டாங்க. ஷியாமண்ணன்ட்டே நான் கேள்வி வைக்கிறேன், அண்ணன் இருந்தா பயில் சொல்லட்டு. இன்னொன்னு பாருங்க, சட்டமன்ற தேர்தலில் 6.8% வாக்குகள் இதே நடிகர் விஜயெல்லாம் ஒரு ஆளானி கேட்டு விஜய் 0 ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எடுத்த சீமான் மக்களவை தேர்தலில் இன்னைக்கு இந்தியாவிலே அவர் தான் 8.2% வாக்கு உயர்ந்திருக்காருன்னா அதுல அகாலிடல் விழுந்திருக்காங்க, மாயாவதி விழுந்திருக்காங்க, சந்திரசேகர ராவ் விழுந்திருக்கிறாரு. இப்படி இந்தியாவில் உள்ள இந்தியா அலையன்ஸுக்கும் என்டிஏக்கும் இடையில மோதினவங்க எல்லாம் விழும்போது ஒரு சிறிய கட்சி இந்த இது பண்ணிருக்குங்கன்னா அங்க அரசியல் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் வந்துட்டு அதுதான் தொடருது. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல மேல நிக்கிறது எடப்பாடி பழனிசாமி, மறுக்கல்ல. ஆனா அண்ணாமலையும் என்டிஏன்னு ஒரு 18% வாக்கு எடுத்து முதல் பாஜக 60% இடங்களில் தாமரையை நிறுத்தி மற்றவர்களுக்கு சீட் கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா முதல்ல வாங்கினாங்க, வெற்றி பெற்றாங்க. திரும்ப கலைஞர்கிட்ட என்டிஏன்னு சொல்லி கலைஞர்கிட்ட வாங்கினாங்க. எடப்பாடி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்தாரு. தென் சென்னையில பெரிய லீடர் எடப்பாடி பிஜேபிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். தமிழிசைக்கு தூத்துக்குடி தான் சீட்டு கொடுத்தாரு, 20 சீட்டு தான் அசெம்பிளி கொடுத்தாரு. அந்த பிஜேபி இன்னைக்கு வந்து 60% இடத்தை அண்ணாமலை நிறுத்தி ஒரு லீடர் ஆட்டு அவர் இன்னைக்கு 10% வாக்குக்கு மேல தாமரை எடுத்திருக்காரு. அது எல்லாமே நாடாளுமன்ற தேர்தல் சார், வரப்போறது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான அட்வான்டேஜ் இருக்குன்னு திரு சீமானே 8% வந்திருக்காரு, எடப்பாடி 1 தான் வந்திருக்காருன்னா சீமானுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. 40% ஜெயலலிதா எடுத்திருந்தாங்க. இப்போ என்னன்னா சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்ன திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் இருக்கிறார் அப்படின்னா, அதிமுக முன்னணியில் இருக்குன்னா, அடுத்த இடத்துல இப்ப 3 பேர் வராங்க. யார் வருவா? நீங்க வெறும் திரு அண்ணாமலை, விஜய் இருக்காரு, சீமான். விஜய் அவருக்கு ஸ்டாண்ட் தெரியாம அவர் கணிக்க விரும்பல, மற்றவங்க ஸ்டாண்ட் தெளிவா தெரியுது. தனிச்சுதாங்கிறத இவர் அண்ணாமலை கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. தனியா ஒரு கூட்டணி ஆட்சியில் அவர் தேமுதிகவை எதிர்பார்க்கிறாரு. தேமுதிக கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது, விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது, அவுட் ரைட்டா தனி ஆட்சின்னு சொன்ன அதிமுக தேமுதிக சொல்லும்போது அதுல நிதானிக்கிறாங்க. அடுத்து சீமான் வந்து வளர்ச்சிங்கிறதே ஜெயலலிதா இருக்கும்போது 1% தான் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு 8.2 எடுத்திருக்காருன்னா அதிமுக பலகீனப்படுத்தி மத ரீதியான முரண்பாட்டை பாஜக மீது சொல்லும்போது ஜாதிய ரீதியான முரண்பாட்டை மையமா வச்சு சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 8.2 எடுத்திருக்கிறாரு. மீண்டும் அவரை பலகீனப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில களமாடுறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுறதுல அதிமுக விட சீமான் அவர்களுக்கு அதிகமான இடம் இருந்துச்சுங்கிறீங்களா? திமுக எதிர்ப்பு கடுமையாக பேசி திமுக எதிர்ப்பு அதிமுக வாக்குல ஒரு பகுதியை எடுத்துதான் 7.1% சீமான் வளர்ந்திருக்காரு. டேட்டா இத கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றது நியாயம் இல்ல, முறையல்ல, தர்மம் அல்ல. இப்ப திமுக எதிர்ப்ப தீவிரமா வைக்கிறது திரு விஜய் வைக்கிறார்ல, அவருக்கு வாக்குகள் விஜய் எப்படி போறாருங்கிறது பார்த்தா சொல்ல முடியும். எனக்கு அவர் மேல டவுட் இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டு விக்கிரவாண்டியில நிக்கல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து ஒதுங்கிட்டாரு. சீமான் கண்டஸ்ட் பண்ணி நிக்கிறாரு. அப்படி கண்டஸ்ட் பண்ணி நின்னனால தான் சீமான் கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சி 8.2க்கு வந்திருக்கிறாரு. எந்த எலெக்ஷனால் நிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சவர் விக்கிரவாண்டியில் நிக்காதனால அது கமலஹாசன் பாணி அரசியலா பார்ட் டைம் அரசியல்
அரசியலாங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால வெயிட் பண்றேன் விஜய் பற்றி. இந்த ப்ரூவ் பண்ண 4 பேர்ல இந்துத்துவாவும் அதிமுக பலகீனப்படுத்தி தான் வளர்ந்திருக்குது. நாம் தமிழர் சீமானும் அதிமுக பலகீனப்படுத்தி தான் வளர்ந்திருக்காரு. நாம் தமிழர் சீமானால பிற மொழியாளர்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிருக்கிறாரு. அது டேட்டா. ஷியாமணன் சொல்றது கருத்து. நாளைக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம், அது பிளாப்பும் ஆகலாம், எப்படியும் போகலாம், அது வேற. இது நடந்த விஷயம், அது பிரெடிக்ஷன். இது ஏற்கனவே நடந்த ப்ரூவ்டு ஃபேக்டர். ப்ரூவ்டு ஃபேக்டர்ல 20% அதிமுக வாக்குகள் 3 பேருக்குது. இந்துத்துவ அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. தமிழ் தேசியம் சீமான் 7% தெளிவா எடுத்திருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வாக்குல 20% வாக்கு இழந்திருக்காங்க. அதுல ஸ்டாலினும் பிற மொழியாளர்கள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள், பறையர் சமூக அதிமுக வாக்குகள். இப்ப இதுலதான் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு ஆயுதம் இருக்குல்ல, அது வந்து அப்ப திமுகவுக்கு ஒரு நெருக்கடி உருவாக்குதா இல்ல அதிமுகவுக்கு உருவாக்குதா அல்லது எப்படி அதை பார்க்க வேண்டியது? ஒரு சின்ன நெருக்கடி அதிமுகவுக்கு உருவாக்குது. பிரேமலதா அம்மையார் கூட்டணி ஆட்சிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. திருமாவளவன் சொல்லும்போது அவுட் ரைட்டா நான் லீடர் தான். பாமகவும் கூட்டணி ஆட்சிங்கிறது தான். பாமக கூட்டணி ஆட்சி நீங்க செட்டில் ஆயிட்டாங்களே. பாமக கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணாரு. டாக்டர் ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ணலையே. அன்புமணிங்கிற கேண்டிடேட்டை விக்கிரவாண்டியில அது 24க்கு அல்லது விக்கிரவாண்டிக்கு. ஆனா 26 வேறல்ல. 26க்கு முன்ன கடைசியா நடந்தது 24 தேர்தல். அங்க இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் இந்தியா தான் நடந்திருக்குது. களத்துல நிக்காம எடப்பாடி பழனிசாமி விலகி இருக்கிறார், ஜெயலலிதா விலகினாரு. அதெல்லாம் நமக்கு உள்ள கதை இல்ல. அங்க ஃபைட் போலரைசேஷன் நடந்திருக்கு. இங்க வந்து ரெட்டால ஓட்டு 25% உதயசூரியனுக்கு போயிருக்குது. போலரைசேஷன்ல தாக்கு பிடிக்க முடியாது, சீமானோட கீழே போயிடும்னு கட்சி ஆரம்பிச்ச விஜய் பயந்து போய் எம்ஜிஆர் மாதிரி நிக்காம ஒதுங்கி இருக்கிறாரு. ஏன் பார்வை? சோ இந்த இடத்துக்குள்ள இந்துத்துவா, தமிழ் தேசியம், இந்த ரெண்டோட தாக்கத்தால திராவிட இயக்கத்தை காப்பாத்தி இருக்கிற ஸ்டாலின் தான். தமிழ் தேசியத்துக்கு எதிரான பிறமொழியாளர்கள், இந்துத்துவாக்கு எதிரான கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுறாங்க. கலைஞர் ஜெயலலிதா இணையான தலைவர்கள் 5% தான் வித்தியாசம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் இணையான தலைவர்கள் 5% தான் வித்தியாசம். 30.3 24.8 1977. ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமி. வித்தியாசம் 24%. அது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டது. நிச்சயமா இது உண்மை. ஏடிஎம்கே ட்ரெடிஷனல் ஓட்டை இழந்திருக்கு. திருநெல்வேலியில் 8% போய் டெபாசிட் இழந்திருக்கு. கன்னியாகுமரியில் 4% போய் நாம் தமிழர் கீழே போயிருக்குது. பாண்டிச்சேரியில் போயிருக்கு. சிரிக்கிறார், சிரிக்கட்டும். அவரு இன்னும் அதை தான் அனுபவிக்க போறாரு. சீமானாலையும் சீமா சிரிச்சது சொன்னேன். சிரிக்கிறது நாகரிகம் இல்ல. மீண்டும் சிரிக்க குடிவீங்கிறது அதை தான் பார்க்க போறீங்க. நான் சொல்றேன், சிரிச்சதுக்கு சொல்றேன். கொஞ்சம் லாஜிக்கா இல்லாம பேச சிரிக்க தான் செய்வாங்க. ஃபேக்ட்ல சொல்றேன். உங்களுக்கு லாஜிக்கா இல்லாம பேசினா சிரிக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? நீங்க அரசியல் விமர்சகர். அப்ப உங்களோட தனிப்பட்ட கருத்து. இப்ப திமுக ரவீந்திரன் துரைசாமி திமுகன்னு சொல்லி சொன்னா கடுமையான புரிதல் நீங்க இருக்கல சார். நாம் தமிழர் சீமானோட வாரத்துல 3 நாள் போய் பேசுறீங்க. அது உங்களுக்கு நீங்க அவர்கிட்ட என்ன இன்புட் பண்ணணும், உங்களுக்கு யார் உங்களுக்கு பேஸ் பண்றாங்க, நீங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும். லாஜிக் இல்லாம இருக்குது நீங்க சொல்லுங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வந்து உட்கார்ந்து நீங்க பேச கூடாதீங்க. புரியுதுங்களா? நீங்க இணையான தலைவரே இல்லன்னு சொல்றீங்க. எனக்கு இணையான தலைவர், எனக்கு இணையான பேச்சாளர் நீங்க கிடையாது. அப்ப நான் என்ன பண்ண முடியாதுங்க? உங்க உடனே உட்கார்ந்து நான் பேச முடியுமா? இணையான தலைவரே இல்லன்னு சொல்ல முடியும் நீங்க. ரைட். அது ஒரு பார்வை அவர் வைக்கிறார். ஒரு நிமிஷம். எனக்கு இணையான பேச்சாளர் நீங்க கிடையாது. நான் கூட நான் வந்து டேட்டா அத தான் சொல்லுது. டேட்டாவை கண்டு நீங்க கொதிக்காதீங்க. டேட்டாவுக்கு குப்பையில போடுங்க சார். நீங்க உங்க டேட்டா அப்படி நம்ம சொல்ல முடியாது. அண்ணன் ஷியாம் சொன்னாரு. இல்ல நான் இந்த பெர்சன்டேஜ் இல்ல பாபு நீங்க உங்கள்ட்ட தான் வரேன். அண்ணன் ஷியாம் உங்கள்ட்ட தான் வரேன். ஷியாம் ஒரு கருத்து சொல்றாரு. அது வந்து கருத்து வீசுங்க. நீங்க இணையான தலைவர் இல்லனா நீங்க சொல்ல முடியாதீங்க. அத கேட்டு நான் உட்கார்ந்து இருக்க முடியாது. நிச்சயமா அது உங்க கருத்து. நீங்க சொல்லலாம். உங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அத நீங்க சொல்ல வேண்டியது. இவ்வளவு பேசாம சிரிச்சு கம்முனிதீனா முடிஞ்சு போச்சு. கலைஞரை விட ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட பெரிய தலைவர். தேர்தல் வெற்றியில முக ஸ்டாலின் தொடர் வெற்றி இவங்க பெற்றதில்லை. டெபாசிட் போன கதை இருக்குது. திமுக டெபாசிட் போன கதை அந்த இது அவங்க டேட்டா. அந்த டேட்டா சொல்றேன். அந்த டேட்டா சொல்றேன். பொது தேர்தல்ல 7 தொகுதியில போட்டு எல்லா டேட்டாவும் சொல்றீங்களா? திமுக எதுல டெபாசிட் போச்சு எனக்கு தெரியாது. கொஞ்சம் சொல்லுங்க நீங்க. கலைஞரோட பெரிய தலைவர் ஸ்டாலின்ங்கற அவர் புரியாம பேசுறாரு. இக்னரண்டா இருக்காரு. டேட்டால சொல்றீங்களா? இக்னரண்ட் இல்ல இதுக்கு கலைஞரோட பெரிய தலைவர் ஸ்டாலின் டேட்டா வச்சிருக்கீங்க இல்லையா? திமுக எதுல டெபாசிட் போச்சு அந்த டேட்டா சொல்லுங்க. கலைஞரோட ஸ்டாலின் எல்லா டேட்டா வச்சிருக்கீங்க. அந்த டேட்டா மறுக்கிறார். அப்ப சொல்ல மாட்டீங்க. என்ன காரணம்? நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி நீங்க வந்து பேசுறீங்க. நம்ம ஷியாம் பேசுறோம். அப்படிலாம் சொல்ல முடியாதீங்க. நான் கேட்டு உட்கார்ந்து கலைஞரோட தேர்தல் வெற்றியில சாதித்தார். நீங்க ஒரு டேட்டா சொல்றீங்க. திமுக அதிமுக அக்னி பொருட்கள். கலைஞர் ஸ்டாலின் எடப்பாடிங்கிறது உயிர்தனை பொருட்கள். அதைத்தான் சொல்றேன். நான் சொல்றதே புரியாம கலைஞரோட ஸ்டாலின் பாருங்க. நீங்க இணையான ஒரு அரசியல் அப்படி பேச கூடாது. தம்பி சூர்யா பேசலாம். தம்பி நீங்க பேச கூடாது. அந்த மாதிரி ஷியாம் அவர்கிட்ட கேட்டார். இல்ல அவர் தலைவர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இணையான ஆளு நீங்க கிடையாது. நான்
கூட அவர் பேச முடியும். சரி முருகல், ஓகே. தேர்தல் நீங்க உங்க வெற்றில- பதில் தேர்தல் பண்ணுங்க. வெற்றில- அதான் சூர்யா சொல்லலாத. சரி. தொடர் திமுக தேர்தல் நான் எதிர்த்து பேச முடியும். சரி, வர ஒரு அரசியல் விமர்சகர் எப்படி பேசலாத? சரி. தொடர் இல்ல சார், தேர்தல் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. சரி, அதுல நீங்க முரண்படுற கருத்து எல்லா சொல்லுங்க. உரிமையும் நான் உங்களுக்கு silent ஆ தானே இருக்கு. இருந்தேன். இல்ல, எல்லா கருத்து உரிமையும் சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க இருக்கு. data சொல்றீங்க. Fine. இந்த data உங்ககிட்ட இல்ல, இல்ல, இருக்கு. அதான் நீங்க election உங்க commission-ஆ? உங்க கருத்தையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதை பதிவு எனக்கு பண்ணுங்க. சார். நான் வரேன். தொடர் தேர்தல் வெற்றியில சரி. கலைஞர் புரட்சி தலைவர் எல்லாத்தையும் மிஞ்சி ஸ்டாலின் இருக்கிறார். உண்மை. இது கருத்து நான் வரேன். திரு ஒத்துக்க ஷியாம் அவர்கிட்ட மாட்டாங்க. கேட்டு வரேன்.